கர்த்தருக்கு கொடுங்கள். Give to the Lord. ஆண்டவருடைய வாழ்க்கை அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். என்னை ஒவ்வொருத்தரும் அவர் என்னை நினைத்துறையினார். நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் என்னை பலப்படுத்தி என்னை தூக்கிவிட்டேன் ஆண்டவர். இந்த நாள் அவர் ஜீவனோடு இருக்கிறபடினால எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன். நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நான் இருதயத்தின் ஆழத்தில் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அநேக ஆயிரம் நன்மைகளை சொல்லியிருக்கிறீங்க அப்பா. அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிறது நன்றி செலுத்துவதற்காக, என் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, இந்த இடத்துல என் ஆண்டவர் என் துக்கங்களை மாற்றி போடுகிறபடினால, எங்களுடைய துக்கங்களை எல்லாம் நீங்க சந்தோஷமாய் மாற்றுகிறபடினால அப்பா இருதயத்தின் ஆழத்தில் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்பொழுது நான் நெருக்கத்தில் எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறானோ கர்த்தரே இறங்கி வந்து அவருடைய நெருக்கத்தில் அவர் விடுதலை ஆக்குகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என் நெருக்கத்தில் எனக்கு விடுதலை கொடுத்தார், என் ஆண்டவர் நெருக்கத்தில் என்னை விசாலமானத்தை கொண்டு வந்தார் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியாது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விளையாட சேர்த்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை கண்ணிலே நிறுத்தி இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனின் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நம்முடைய வழிகளெல்லாம் காக்கும்படி கர்த்தருடைய தூதர்கள் கட்டளையிடுவார்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் வாஞ்சிக்கிறேன். நான் வேலை இல்லாத சமயத்தில் நான் ரூம்ல இருந்த பொழுது ஒரு கம்பெனியோட இன்டர்வியூக்கு நான் கடந்து போயிருந்தேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வருந்த பொழுது அந்த சைக்கிள் ரவுண்ட் போயிட்டு அல்குத்ரா பகுதியில் நான் வளர்த்து வரும் பொழுது ஒரு இந்த தேசத்தினுடைய போலீஸ் அதிகாரியுடைய வண்டி என் வாகனத்தில் வந்து இடிச்சு. நான் பயந்து போயிட்டேன். இந்த தேசத்துடைய போலீஸ் அதிகாரி வண்டி ஒருவேளை அவங்க ஏன்னா நம்ம மேலதான் பிளேம் பண்ணுவாங்க, ஏன்னா தப்பு என் மேல இல்ல, அந்த போலீஸ் அதிகாரியோட மேலதான். அவங்க என் லைசன்ஸையும் என் ஒர்க்கை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க பஞ்சர் பண்ணி அல்லது ரிகவரி கொண்டு வந்து நீங்க அல்போர்சா போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டும் சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அங்க போய் பார்க்க நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நீர் நீதி செய்கிற தெய்வம், என் ஆண்டவர் எனக்கு நீதி செய்யணும் ஆண்டவரே, என் ஆண்டவர் எனக்கு நீதி செய்யணும். அவர்கள் என்னை காக்க வைத்தார்கள். ஆனா கடைசியில பார்த்த பொழுது என் ஆண்டவர் எனக்கு நீதி செய்தார். ஆமென். அந்த போலீஸ் அதிகாரிக்கு பயனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவருக்கு செய்தார். ஆனா என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீதி செய்கிறார்கள். ஆமென். தேசத்தின் சட்டத்திட்டங்கள் எப்பேற்பட்ட உயர்ந்த அதிகாரிகள் எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் காக்கிறவராக இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சேதத்தில் என்னை காத்தவர், என்னை தூக்கி எடுத்த ஆண்டவர் என்னோடு கூட இருந்தபடி நான் தைரியமாக சொல்கிறேன், அவர் உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பார். ஆமென். ஒவ்வொரு வழிகளை காக்கும்படி என் ஆண்டவருடைய தூதருக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம பாட போகிறோம். ஹல்லேலூயா.
கொடுங்கள். Give to the Lord. Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சகல நன்மைகளை செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் நாமம் மகிமைப்படும். இந்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு நான் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேச போகிற தலைப்பு கர்த்தருக்கு கொடுங்கள். Give to the Lord. கர்த்தருக்கு கொடுங்கள். Give to the Lord. இந்த தலைப்பிலிருந்து தேவன் பேசுவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தருக்கு கொடுங்கள் என்றால் பணம் தான் பாஸ்டர் பேச போறாரோ அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்துல கொடுங்கள் என்று பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே, இப்படிப்பட்ட நாட்களிலே மற்றவைகள் எல்லாரும் கொடுங்கள் என்றாலே பணத்தை குறித்துதான் ஜனங்களுக்கு அதிகமாக போதிக்கப்படுகிறதுனால இன்னைக்கு ஜனங்களுடைய மைண்ட் செட் கொடுங்கள் என்றாலே பணம் தான், கொடுங்கள் என்றாலே தசம பாகம் காணிக்கை என்று ஆகிவிட்டது. ஆனால் வேதம் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். ஆகையினாலே நீங்க உங்க மைண்ட் செட்டை விலக்கிட்டு இந்த வசனத்தை நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Book of Luke chapter 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். Give and it will be given to you. A good measure, pressed down, shaken together, and running over, will be poured unto your lap. கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவராகிய தேவன் சொல்றார், it going to pour in your lap. நீங்க என்ன ஆண்டவர் உங்களோடு இந்த நாள்ல பேச விரும்புகிறார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 3 காரியங்கள் இது எழுதி இருக்கிறது அந்த வசனத்தில். ஒன்று, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். Give it, give and it will be given to you. இரண்டாவது, வேதத்திலே அமுக்கி கொடுக்கும் போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். 2. மூன்றாவது, நீங்க எந்த அளவுல அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். இது 3ஐ குறித்து இந்த நாளில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளை, for the measure you use it, the same measure will be measured unto you. கர்த்தருடைய பிள்ளை, அப்ப பைபிள் என்ன சொல்லுது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அழகா போட்டிருக்கு, in full pressed down, shaken together, why shaking? To make room for more. அப்ப குலுக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னும் அதிகமாக போடும்படியாக குலுக்குறாங்க. அப்ப that pressed down, அமுக்கி குலுக்கி 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 இன்னும் போட்டு போட்டு, அப்ப அது மோர் உங்களுக்கு இடம் கிடைக்கணும் உள்ள போட்டு அதை கொடுக்கும்படியாக தான் இந்த வசனம் உங்களுக்கு சொல்லி உங்க மடியிலே போடுகிறார். அப்ப இந்த 3 காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்றாவது, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நம்பர் 1, give, it will be given to you. பிரச்சனை என்ன? கொடுங்கள் என்றாலே நான் சொன்னபடி இன்று பலர் காணிக்கை, தசம பாகம், பணம் என்றே நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், the people thought give அப்படினாலே மணி, டைட்ஸ் and etc ஆஃபரிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு சபைகள் வளர்ந்து விட்டன.
எதையாவது ஒரு புதிய பிளானை கொண்டு வந்து அதுக்கு ஜனங்கள்ட்ட பணம் கேட்கறது, இது முடிஞ்ச அடுத்த பிளான், அதுக்கு முடிஞ்ச அடுத்த பிளான், அதுக்கு முடிஞ்ச அடுத்த பிளான், இப்படி எதையாவது ஒரு பிளானை கொண்டு வந்து ஜனங்கள்ட்ட கேட்டு கேட்டு ஜனங்களை ஃபெடப் ஆகி போயிட்டாங்க. இந்த மாசம் பிச்சைக்காரர்களுக்கு வாழ்வு திட்டம், அடுத்த மாசங்களுக்கு வேற ஒரு வாழ்வு திட்டம், இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வந்து ஜனங்கள்ட்ட கொடுங்கள் என்று சொல்லும் போது அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு மாறி போனதுனா. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இந்த நாட்கள்ல போதிக்கப்படுகிறது மாறாக வேற விதமாக போய்விட்டது. கொடுப்பது என்பது பணம் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானவைகள் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பணமும் கொடுக்க வேண்டும், காணிக்கையும் கொடுக்க வேண்டும், தசம பாகம் கொடுக்க வேண்டும். இதை காட்டிலும் மேலானவைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அவைகளையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் போதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளை எதை போதித்திருக்க வேண்டும், அதை போதிக்காததினாலே ஜனங்களுக்கு இன்று தெரியவில்லை. கிறிஸ்து பணத்தை ஒரு பொருட்டாக அவர் எண்ணவில்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர்ந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் பணம் என்பது கிறிஸ்துவுக்கு தேவையாய் இருந்தது. பணம் என்பது ஜனங்களுக்கு உதவி செய்ய தேவையாய் இருந்தது. பிற்பாக சபையின் காலத்திலே பணம் என்பது ஒரு சபையை நடத்துவதற்கும் சபையின் காரியங்களில் தேவைப்படுகிறது. ஆகையினாலே தசம பாகமும் காணிக்கையும் அவசியம் என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே, அது மட்டுமல்ல இயேசுவே இதை குறித்து சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிற்கு நான் உங்களுக்கு போகவில்லை, இல்லை என்றால் நீங்க சொல்வீங்க பழைய ஏற்பாடு என்று சொல்வீங்க. அப்ப கொடுங்கள் என்ன சொல்லும் போது பணம் தேவன் பொருட்டாக எண்ணவில்லை, ஏனென்றால் உலகமும் அது நிறைவும் அவருடையது. அதே சமயத்துல பணமும் அவருக்கு தேவைப்பட்டது. அவரோடு இருந்த ஜனங்கள், அவரோடு இருந்த ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினாலும் தங்கள் அந்தஸ்தினாலும் தங்கள் பணங்களினாலும் தங்கள் பொருளாதாரத்தினாலும் இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் ஊழியம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப we must be balanced. எதை நாம் கொடுக்க வேண்டும் என்பது. அவர் அற்புதமான தேவன், அதிசயங்களை நொடி பொழுதிலே செய்கிறவர். அவர் பணத்தை கொடுத்து இயேசு உலகத்தில் இருந்தபோது கவலைப்படவில்லை. அவர் பிதாவை குறித்து விசுவாசம் கொண்டிருந்தார். அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் இருக்கும் போது தேவன் வழிகளை திறந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்பதை நாமும் சபையும் மற்றவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் விசுவாசத்தை ஒருவனுக்குள்ளாக உருவாக்க போதிக்கப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்ப போதிக்கவில்லை என்றால் ஜனங்களுக்கு தெரியாது. போதித்தால் விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் கொடுப்பதற்கு தேவன் கிரியை செய்வார். கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தில் அநேக உதாரணங்களை சொல்லலாம். ஆண்டவராகிய தேவன் சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறார். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் ஒரு முக்கியமான சம்பவம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் படித்திருக்கிறோம், பல பிரசங்கங்கள் நாம் பண்ணி இருக்கிறோம், பல பிரசங்கத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். அதாவது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களுக்கு மட்டும் போஷித்தது. அது மட்டுமல்ல, மனைவிகள் பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு more than 20,000 பீப்புளுக்கு 20,000 பேருக்கு மேலாக 5 அப்பம் 2 மீனை கொண்டு இயேசு போஷித்தார். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன பரிசுத்த ஆவியானவர் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறார் என்பதை தான் இந்த நாளிலே இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்துல அவர்களுக்கு போஷிக்க விரும்பினார். அவர்கள் ரொம்ப களைத்து போயிட்டாங்க. இவங்க அப்படியே வீட்டுக்கு போனா அவர்கள் எப்படி வீட்டிற்கு போக முடியும் என்பதை நீங்கள் வாய்க்கணும். நீங்க பாருங்க, 35வது வசனத்தை வாசிக்கிறேன்.
6வது அதிகாரம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று. நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் சொல்லுது, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. இவர்கள் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால இவர்கள் புசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து திரும்ப திரும்ப உங்களுக்கு I am going to give some revelation. ஆண்டவர் சொல்றார், இவர் சொல்றாங்க, சீஷர்கள் புசிப்பதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, உணவு இல்லை, அப்பம் இல்லை, மீன் இல்லை. ஆனால் இவர்களை அனுப்பிவிட்டா இவங்க வெளி பக்கத்து கிராமங்களுக்கு போய் அவர்கள் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படியாக அவர்களிடத்தில் அவர்களை அனுப்புங்கள் என்றால் என்ன அர்த்தம்? You have to understand one thing. ஒன்று, இவர்களிடத்திலே அப்பம் இல்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்பது பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை அனுப்பிவிட்டா பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கிற கடைகளிலே இவர்கள் அப்பங்களை வாங்கிக் கொள்வார்கள் என்றால் இவர்கள் வாங்குவதற்கு ஏற்ற பணம் இவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாம் கவனிங்க. I am repeating again and again. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களிடத்திலே புசிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இவர்களை நீங்கள் இப்பொழுது அனுப்பிவிட்டால் இவர்கள் பக்கத்து ஊர்களிலே போய் இவர்கள் தங்களுக்கு வேண்டிய அப்பங்களை, தங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய அப்பங்களையும் அதற்குரிய காரியங்களையும் வாங்கிக் கொள்வதற்கு வசனம் போட்டு, பெற்றுக்கொள்வதற்கு வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிடுங்கள். Let them go and buy. அப்படின்னா பணம் கொடுத்து அவர்களை வாங்கிக் கொள்ள அனுப்புங்க. அப்ப அவர்களிடத்தில் பணம் இல்லை, நீங்க இப்ப விட்டா போது அவர்கள் போய் வாங்கிக் கொள்வார்கள் என்பதை தான் இந்த இடத்துல சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் சொன்னார். நல்ல கவனம். என்ன தெரிஞ்சிச்சு? இவங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, அதே சமயத்துல வாங்கிக் கொள்வதற்கு பணம் இவர்களிடத்தில் இருக்கிறது. இது இயேசுவுக்கும் இவங்க சொல்லாட்டாலும் நல்லா தெரியும். ஆனா அடுத்த வசனத்தை இயேசு என்ன சொல்லுகிறார் பாங்க. அவர் சீஷர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இப்ப இயேசு சொல்றாரு, அவங்க போக தேவையில்லை, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நல்லா கவனிங்க, கொடுங்கள். அப்பொழுது அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க இவங்களுக்கு போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்றார்கள். அப்ப ஈவன் 200 பணம் இவங்களுக்கு இருந்தா கூட இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா பிக் கிரவுட், எங்க போய் வாங்குறது? இப்படி இவங்க சொல்லுகிறாங்க. இப்ப இது இன்னும் ஒரு வசனத்துல கூட உங்களுக்கு கம்பேர் பண்ண விரும்புகிறேன். இதை சொன்னது யார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 6:7. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும், ஃபுல்லா இல்ல, திருப்தி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம், இவங்க பசிக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றார். நல்லா கவனிங்க. ஃபுல்லா இல்ல, திருப்தி அடைய இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா கூட, இவங்க எல்லாருக்கும் பாதி பாதி அப்பம் கொடுத்து கொஞ்சம் போகிற வேலை வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு கொடுத்து அனுப்பிச்சா கூட இவர்களுக்கு பிலிப்பு சொல்றான், அவருக்கு பிரத்யுத்தரமா பிலிப்பு சொல்றான், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே பத்தாது. அப்ப சூழ்நிலையை நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. இப்ப இயேசு யோசிச்சு பாருங்க, தெரியும் அவருக்கு 5000 பேர் உட்கார சொல்லிட்டாரு. அவங்க மனைவி பிள்ளைகள் 20000 பேர். இப்ப சூழ்நிலை
இதே சமயத்துல இந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு சபைக்குள்ள இருந்தா, இன்னைக்கு மினிஸ்ட்ரிக்குள்ள இருந்தா, இன்னைக்கு பெரிய ஃபாஸ்டிங் பிரேயரா இருந்தா, இதே நிலைமை இன்னைக்கு வந்திருந்தா பாஸ்டர் என்ன செஞ்சிருப்பாரு? ஜனங்களிடத்துல பணம் இருக்கு அப்ப வாங்குவதற்கு. இவங்க சொல்றாங்க 200 பணத்துக்கு வாங்கினா இவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் போகாது. உடனே பாஸ்டர் என்னந்திருப்பாரு, பக்கத்துல இருக்கிற மனைவி, அங்க இருக்க கூட இல்ல பிள்ளைங்கள, அங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன கூட்டம் போட்டு, சரி எல்லாரும் போய் வீட்டுக்கு போய் பக்கெட் எடுத்துட்டு வாங்கன்னு இருப்பாரு. 12 பக்கெட். நீங்க நினைப்பீங்க எதுக்கு மீதத்தை கொண்டு போறதா? 12 பக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு. வாங்கிட்டு வந்து பாஸ்டர் எந்திரிச்சு சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு 5000 பேர் வந்திருக்கீங்க புருஷர்கள், 5000 மனைவிகள், பிள்ளைகள் 2 பேர், 20000 பேர் வந்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு நாள் பிரசங்கத்தை கேட்டீங்க, பசியா இருக்கிறீங்க. நீங்க இப்ப எல்லாம் என்ன செய்ய முடியாது, வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாது. ஆகையினால உங்களை அனுப்பிவிட எனக்கு சித்தம் இல்லை. தேவன் சொல்லிட்டாரு. ஆகையினால உங்களிடத்தில் அப்பம் இல்லை, ஆனால் அப்பம் வாங்குவதற்கு உங்கள்ட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கு. ஆகையினாலே நம்ம பிலிப்பு சொல்றாரு, 200 அப்பத்துக்கு பணம் வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க முடியாது. ஆனால் எங்கள்கிட்ட 200 அப்பம் பணம் தான் இருக்கு. உங்களை கொஞ்சமா கொடுத்து நான் அனுப்ப மனசு இல்லை. உங்களை திருப்தியாய் நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். ஆகையினாலே ஏற்கனவே காணிக்கை எடுத்துட்டோம். 2வது இப்பொழுது புதிதாக அப்பத்துக்காக அப்ப காணிக்கை எடுக்க போகிறோம். ஆகையினாலே இப்ப அப்போஸ்தலர்கள் 12 கூட நிறைய எடுப்பாங்க. இப்ப உங்களிடத்தில் வருவார்கள், உதாரணத்துவமா கொடுங்கள் அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே எல்லாரும் உங்கள்ட்ட இருக்கிற அப்பத்துக்குரிய பணத்தெல்லாம் போடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைவாய் சாப்பிடுவோம் அப்படின்னு பாஸ்டர் சொன்ன உடனே ஜனங்கள் பாஸ்டர் வாழ்க அல்லேலூயான்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்பத்தை எடுத்து, அப்பத்துக்கு எடுத்த பணத்தை எடு 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 போடு போடு போடுன்னு உடனே எல்லாம் போட்டுருவீங்க. பிலிப்பை கூப்பிடுவாரு, எவ்வளவுப்பா? என்னப்பா பாஸ்டர், இந்த இவ்வளவு பணத்துக்கு ஒரு 50,000 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்ப 20,000 பேருக்கு சாப்பாடுக்கு இருக்கிற பணத்தை எடுத்து சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை இருக்க எடுத்து நம்ம பொக்கிஷத்துல சேர்த்து வச்சுக்க, பின்னாடி யூஸ் ஆகும். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் ஜனங்க பயப்படுறாங்க. சபைனா பயப்படுறான், இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படுறான், சபைக்கு வர பயப்படுறான். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க சபைக்கு ஒருத்தர் வந்தான். ஒருத்தர் வந்தாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ரட்சிப்புக்குள்ள வந்தான். வர்றதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவன் வந்த பிறகு அவன் வந்து நான் வந்துட்டு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரமாட்டேன்ட்டான். உடனே அந்த பையனை வந்து என்னை கூட்டிட்டு வந்தாங்க. நடந்த சம்பவம். அவனை கூப்பிட்டு, என்னடாப்பா நீ ஏன் போன வாரம் 2 வாரம் சர்ச்சுக்கு வந்து இப்பயே வரல? இல்ல பாஸ்டர், உங்க சர்ச்சு நல்லா இருக்கு பாஸ்டர், உங்க பிரசங்கம் நல்லா இருக்கு பாஸ்டர், ஆராதனை நல்லா இருக்கு பாஸ்டர், சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், மகிழ்ச்சியா இருக்கு பாஸ்டர். நான் எங்க வீட்டுல போன் பண்ணி எங்க அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மா உங்க சபைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், நீ தானே வந்த? இல்ல பாஸ்டர் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் உங்க அம்மாட்ட அப்படின்னு? நான் சபைக்கு போறேம்மா. எந்த சபைன்னு கேட்டாங்க. பெந்தகோஸ்து சபை. போகாதேன்னாங்க. நல்லா கவனிக்க, பெந்தகோஸ்து சபையா போகாத. எங்க சபையை சொல்றேன், எங்க சபையை பெந்தகோஸ்து சபைன்னு சொன்னா போகாதன்னு சொன்னாங்க. ஏன்டான்னா அவங்க உங்ககிட்ட இருக்கிற சம்பளத்தெல்லாம் புடுங்கிடுவாங்கடா. அப்பா அம்மாவுக்கு அனுப்ப விட மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு உன்னை நடுத்தரில் நிறுத்திடுவாங்க. ஆகையினால அந்த சபைக்கு நீ போகாத, வேற சபைக்கு போ, உலகத்தோட இருக்கிற சபைக்கு போன்னு சொன்னாங்க. பாருங்க எந்த அளவுக்கு உலகத்துல நம்ம பெந்தகோஸ்து சபையை பத்தி, என்னை பத்தி, நம்ம சபையை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்க பாருங்க. பெந்தகோஸ்து சபைக்கு போனாலே புடுங்குவாங்கன்னே ஒரு பேர் உலகம் பரவி போச்சு. நான் தவறாக சொல்ல வேண்டாம் நினைக்கல, என்னுடைய சபையை பத்தி நான் சொல்றேன். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அளவு உலகத்துல மாறி போச்சு. ஆனா இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். இவன் பணத்தை கொடுக்கல. இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், 5 அப்போ 2 மீன் இருக்கு, கொண்டு வாங்க. அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, நீங்கள் பந்தியில இருக்க கொடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கோடை நிறைய எடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
He is not worried about the money. நீங்க என்ன தவறா நினைக்க கூடாது. சத்தியத்தை நான் சொல்றேன். He is not bothered about the money. அதே சமயத்தில் இயேசு புதிய ஏற்பாட்டில் சபைகள் நடத்துவதற்கும் சபையினுடைய காரியங்கள் சந்திக்கப்படுவதற்கும் கர்த்தருடைய பண்டக சாலையில் பொருட்கள் சேமிக்கப்படுவதற்கும் தசம பாகமும் காணிக்கையும் சபை மக்கள் கண்டிப்பாய் கொடுக்க வேண்டும் என்றும் பிரசங்கம் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க இதை கவனிக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மத்தேயு 23வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும். இயேசு என்ன போதித்தார் என்பதையும் நான் சொல்ல முடியும். இயேசு பணத்தை சார்ந்து இருக்கவில்லை, ஆனால் இயேசுவுக்கு பணம் தேவைப்பட்டது என்பதை தான் நான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை மத்தேயுல நான் உங்களுக்கு இதை வாசிக்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன் பொறுமையா. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் வர்த்தாலமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். அப்ப சொல்றாரு, நீங்க தசம பாகம் செலுத்தி வருகிறீர்கள், காணிக்கை செலுத்தி வருகிறீர்கள், ஒற்றத்தாளமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் எல்லாத்திலும் கொடுக்கிறீங்க. ஆனா தேவன் விசேஷித்தமாக, நல்ல கவனிங்க, விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் வெட்டி விட்டீங்க. அப்ப அவர் சொல்லுகிறாரு, நீதியும் செய்யணும், இரக்கத்தையும் செய்யணும், விசுவாசத்தையும் செய்யணும், நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வந்த தசம பாகத்தையும் செய்யணும், எல்லாவற்றையும் செய்யணும். இவைகளையும் விட்டு விடாதிருக்காங்க, அவைகளையும் நீங்கள் விட்டுவிட, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடக் கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தசம பாகம் கொடுக்க வேண்டும், காணிக்கையும் கொடுக்க வேண்டும், அதே சமயத்தில் நீதியையும் நமக்கு நிறைவேற்ற வேண்டும், இரக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும், விசுவாசத்தையும் நிறைவேற்ற வேண்டும். We should be balanced. Yes, அப்படிதான். இயேசு கிறிஸ்து never preached about that offering and tithes. ஆண்டவர் ஒரு நாளும் தசம பாகத்தின் காணிக்கையும் குறித்து அவர் ஒரு நாளும் பேசவில்லை. அவர் அதை எதிராக பேசவில்லை. அவைகளை கண்டிப்பாய் கொடுக்க வேண்டும், அதே சமயத்தில் விசேஷித்தவர்களாகிய இவைகளையும் கொடுக்க வேண்டும். அப்ப கர்த்தர் இயேசு ரெண்டுமே போதித்தார். அப்ப சபை நடத்துவதற்கு தசம பாகம் காணிக்கையும் அவசியம். அதே சமயத்தில் அதுவே சபைக்கு முக்கியமா இருக்கக்கூடாது. விசேஷித்தமான காரியங்கள் உண்டு, இரக்கம் உண்டு, வழி உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கத்தை மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது நீதியும் விசுவாசத்தையும் குறித்து சொல்லப்பட வேண்டும். அப்ப நம்ம ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுரு ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கும் போது, அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று டாக்ஸ் கலெக்ட் பண்ற இடம் வந்துருச்சு. அப்ப உள்ள நுழைந்து வரி கேட்கிறாங்க. இவர்கிட்ட பணம் இல்லை, பாக்குறாரு, பாக்கெட்லாம் பாக்குறாரு, பணம் இல்லை. பேர் உங்கள்கிட்ட ஆச்சிருக்கா? உங்கள்கிட்ட இல்லைன்னு என்கிட்ட ஆண்டவர் அப்படின்ற. அப்ப அவர் சொல்றாரு, சார் இங்கே நான் உட்கார்ந்துருக்கேன், நீ போ, பக்கத்துல போய் ஒரு தூண்டில போடு, முதல்ல ஒரு மீன் வரும், அதை வாயை திறந்து பாரு, ஒரு பணம் இருக்கும், எடுத்துட்டு வந்து உனக்கு எனக்கு டாக்ஸ் கட்டுன்ற. அப்ப ஆண்டவர், நீங்க நல்லா கவனிங்க, he need money. அந்த சமயத்துல அவர் அற்புதம் செய்தார். இந்த சமயத்துல ஆண்டவர் அற்புதம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவராகிய தேவன் போய் கீழே பணம் கணக்கு எடுத்துடுவான்னு சொல்லல, அடுத்தவன் இருந்து பணம் புடிக்கிட்டுவான்னு சொல்லல. ஆண்டவர் சொன்ன, நீ போய் கடல்ல தூண்டி போடு, அங்கே ஒரு மீன் வரும், அந்த மீனை எடுத்து வாயை திறந்து பாரு, அதுல ஒரு பணம் இருக்கும், அந்த பணத்தை கொண்டு வந்து உனக்கு எனக்கு டாக்ஸ் கட்டு.
அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறார்? பணம் வீணின் வாயிலிருந்து வரும் அந்த பணத்துல உனக்கு எனக்கு டாக்ஸ் கட்டு. அப்ப புதிய ஏற்பாட்டிலே மீன் என்பது யாரு? ஆண்டவராகிய தேவன், இதுவரை நீ கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தாய், இப்பொழுது நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவரை ஆக்குவேன். அப்ப மனிதர்களை யாரு ஆண்டவர் பிடித்தாரோ அவர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட பணத்தை கொண்டு எனக்கு உனக்கும் வரி கட்டு என்று சொன்னாரே ஒழிய, நீங்க இதை சரியா புரிஞ்சிருக்கணும். மீன் என்பது யாரை குறிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளை. அவர் சொன்னார், இதுவரை நீ உலகத்திலே நீ கடலிலே மீனை பிடிக்கிறவனா இருந்தாய், ஆனால் இன்று நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். அப்படி என்றால் மனிதன் எப்படி பிடிப்பான்? மீனை பிடிக்கிறது போல பிடிக்கணும். அப்ப கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டிலே சபையை நடத்த, சபையினுடைய காரியத்தை நடத்த, சபைகளின் தேவைகளை நடத்த மீன்களாகிய உங்களிடத்திலிருந்து பெறப்பட்ட பணத்தை கொண்டே செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், இயேசுவின் திட்டமாக இருக்கு. அதனால் ஆண்டவர் நமக்கு போதனையாக தன்னுடைய வாழ்க்கையில நடப்பித்து காண்பித்தார். அவர் நினைச்சிருந்தா நீ மேல ஏறி போய் ஒரு கொய்யாப்பழம் இருக்கு, ஒரு அச்சுப்பழம் இருக்கு, அதை எடுத்து புடுங்கி உள்ள உடைச்சு பார், உள்ள ஒரு பழம் இருந்து எடுத்து வந்து டாக்ஸ் கட்டிருக்குன்னு சொல்லி இருக்கலாம். He never told like this. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன்? Why God specify only fish? ஃபிஷ் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவத்தை குறிக்கிறது. ஃபிஷ் யாரை குறிக்கிறது? ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஃபிஷ் யாரை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அப்ப தேவனிடத்தின் பிள்ளைகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட கொடுக்கப்பட்ட பணத்தை தான் தசமமாக காணிக்கையினால்தான் சபையிலே சகல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று திருஷ்டாந்தமாக இந்த சம்பவத்தில் இருந்து இயேசு வெளிப்படுத்தினார். என்னோடு தேவன் பேசியது ரொம்ப சந்தோஷம். It's a revelation from God. I got from the heaven. கர்த்தருடைய பிள்ளையை. அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் அதோட சரி முடிஞ்சுச்சா? ஆனா அது முடிஞ்ச டாக்ஸ் கட்டின பிறகு ஆண்டவர் மற்ற காரியத்தை போதிக்க ஆரம்பிச்சார். நல்ல கவனி. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் எதை கொடுக்கணும் அப்படின்னு தான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை. அப்ப நீங்கள் நானும் இதை மட்டுமே நம்ம போதிக்காதபடி தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து நாம் அதை போதிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளை முக்கியமான காரியம் என்ன அப்படி என்றால் பல காரியங்கள் சொல்லலாம். வசனத்தை, ஜெபத்தை, ஆண்டவரோடு செலவிடுவதை, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதை, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, இப்படி பல காரியங்களில் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அது என்ன என்பதை நான் தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் யோவான் 17:3, 20:31 இந்த வசனங்களை திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நாம் நித்திய ஜீவன் நமக்கு வாழ்க்கையில முக்கியம். அப்ப வேதம் சொல்லுகிறது, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்துல 30வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 10:30. இப்பொழுது இம்மையிலும் துன்பங்களோடு நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவை விட்டால் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுது. அப்ப என்ன சொல்லுது? நீங்க அதுக்கு முந்தின வசனம் 29,
அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாக, நல்ல கவனிங்க, என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒருவன் வீட்டை கொடுத்தாவது, சகோதரை கொடுத்தாவது, சகோதரிகளை கொடுத்தாவது, தகப்பனை கொடுத்தாவது, தாயை கொடுத்தாவது, மனைவியை கொடுத்தாவது, பிள்ளைகளை கொடுத்தாவது, நிலங்களை விட்டவன் எவனும் இம்மையிலே இவற்றை திரும்ப பெறுவான், மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவான். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கும். அதுக்காக நீங்க போய் வீட்டுல குடும்பத்தை சபையில வைக்க அப்படி அதுக்காக சொல்ல என்ன சொல்றேன், என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய வாழ்க்கை முழுதுமாக நீங்க தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். You have to give yourself to God, then God will give you eternal life. நம்மை முழுமையாய் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். எல்லாற்றையும் விட இயேசுவே முக்கியம், அதான் முக்கியம். ஏனோக்கின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இருந்தான், தேவனோடு சஞ்சாரித்தான். ஆனா தேவனோடு சஞ்சரிக்கையிலே காணப்படாமற் போனான். அப்ப எல்லாவற்றையும் இருந்தா, எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு தன்னை முழுமையாக தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தான். இதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்துல இருக்க போற கொஞ்ச நாள நம்முடைய வாழ்க்கை முழுமையாக, நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது மறுமையிலே தேவன் நித்திய ஜீவனை நமக்கு திரும்ப கொடுப்பார். மரித்தாலும் எழுந்திருப்போம். உலக ஜீவன் இயேசுவுக்காக ஒரு பொருட்டாக எண்ணாதபடி இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய புள்ளியம், பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் விட இயேசுவே முக்கியம். நம்மை முழுமையா இயேசுவுக்கு கொடுப்பதற்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள் என்று வேதம் சொல்லுது. இயேசுவோடு இருந்த எத்தனையோ பேர் கொடுத்தாங்க. நீங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு நல்ல ஸ்டோரி உங்களுக்கு லூக்கா 18வது அதிகாரம் 18 நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 18 சில காரியங்களை வாசித்து உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பொழுது தலைவன் ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவை என்ற கற்பனை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இயேசு சொன்னாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்தை கொடு, தரித்திரர் கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். என்னை பின்பற்றி வா. அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் அதை கேட்டு துக்கம் அடைந்து போய்விட்டான். கர்த்தருடைய பிள்ளை, the people they want to be today, அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆசை. ஆனா தேவனுக்கு எல்லாவற்றையும் தன்னை ஜீவன் கொடுப்பதற்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. They are not ready to sacrifice anything to God. எல்லா ஆண்டவருக்காக சகலத்தை விட்டு கொடுப்பதற்கு மனசு. கர்த்தருடைய எத்தனையோ ஊழியக்காரர்கள் பார்க்க முடியும். தேவனுக்காக எத்தனையோ பேர் இழந்திருக்காங்க. ஆஸ்தி இழந்திருக்காங்க, அந்தஸ்தை இழந்திருக்காங்க, பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தை இழந்திருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை இழக்க வேண்டும் என்று சொல்ல, ஆனால் உங்களை எல்லாத்தையும் விட பிரதானமான உங்களை முழுமையாக இந்த நாளிலே கர்த்தருக்கு கொடுத்தால் நீங்கள் மற்றதெல்லாம் கொடுக்காதிருப்பது எப்படி? நீங்க உங்களை கொடுத்துட்டீங்கன்னா இயேசு உங்களுக்குள்ள வந்துருவார், உங்களுக்குள்ள ஜீவிக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தருடைய பிள்ளை, இயேசு உங்களுக்குள்ள ஜீவிக்க ஆரம்பிச்சுட்டாருனாலே அவன் எல்லாத்தையுமே கொடுத்துருவான் ஆண்டவருக்கு. லேகியோன் என்ற ஒரு மனுஷனை தெரியும்.
பைபிள் சொல்ல லேகியோனை பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்குள்ள அந்த பிசாசு 6000 பிசாசு இருந்துச்சு. ஆண்டவர் அந்த பிசாசை அவனை விட்டு துரத்தின பின்பு அவன் புத்தி தெளிந்தவனாய் புதிய வஸ்திரம் தரித்தவனாய் அவன் இயேசுவோடு கூட இருந்தான். நல்லா கவனிங்க, அவன் விடுதலை பெற்ற போது வீட்டிற்கு போயிருக்கிறான். ஆனா அவன் அப்படி இயேசுவோடு கூட இருந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கென்று கொடுத்து விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு சம்பவத்தை கூட வாய்க்கலாம். சீலோவாம்ல இருந்த குருடன், சீலோவாம் குளத்திலே போய் கண்களை கழுவின ஒரு குருடன் திரும்ப வந்து இயேசுவோடு இருந்தான். தன்னை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் லூக்கா 17 வாசிக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் இயேசு சுகமடையும்படியாக அனுப்பினார். போகிற வழியிலே சுகமடைந்த போது 9 பேர் வீட்டுக்கு போயிட்டான். ஒருத்த மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். அப்ப நாம் நம்மை கொடுக்க வேண்டும். முதலாவது நம்மை கொடுத்தா நமக்குரியவைகள் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்கு போகும். உங்க பணம், உங்களுடைய பொருள், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும். கர்த்தருடைய ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது நடக்கும். நீங்க உங்களையே தன்னையே நாம் கொடுத்தால், இயேசு உங்களுக்காக உங்கள் அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், எல்லா நோய்கள், வியாதிகளுக்காக தன்னையே, தன் ஜீவனையே இயேசு உங்களுக்கு கொடுத்தாரே, அவருக்கு உங்களை கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே, இந்த வசனத்தின், இந்த வார்த்தையிலே, இந்த மெசேஜோட பிரதான காரியம். You give yourself to your Lord. உங்களையே தேவனுக்கு என்று கொடுங்க, கர்த்தருக்கு என்று கொடுங்க. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் பைபிள் சொல்லுது. யோவான் 12:25 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 12:25 தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். இம்மையிலும் மறுமையிலும் காத்துக்கொள்வான் என்று கருத்தும். அப்ப நம் ஜீவனை விட இயேசு முக்கியம். அதுதான் இம்பார்ட்டன்ட். தம் ஜீவனை விட இயேசு முக்கியம். நம்மை முழுதுமாய் கொடுத்தா நமக்கு உண்டானவைகளையும் முழுதுமாக தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்முடைய பணம், பொருள், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி எல்லாவற்றையும் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை, வழிகள், நேரங்கள் முழுவதும் இயேசுவுக்காக கொடுப்போம். நம் தேவன் விரும்புகிற எல்லாவற்றையும் இயேசுவுக்காக கொடுப்போம். ஏனென்றால் நமக்கு நித்திய ஜீவனை விட இவைகள் எல்லாம் பெரிதல்ல. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை மாறும்படியாக அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும். Give your life to God. அதான் ஆண்டவர் நிற்கிறது. ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையை கொடுங்க, உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணுங்க. தேவன் சொல்லுகிறதை கேளுங்க. அப்பொழுது இம்மையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சகலத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார். மறுமையில தேவன் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாவற்றிலுமே தேவன் நம்மை சம்பூர்ணமாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ காரியத்தை நான் சொல்ல முடியும். இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய. நான் சொன்னேன், உங்களை கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துங்க. ஒரு கார். இப்ப அந்த கார்ல நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. கீழே டயர் இருக்கு, ஸ்டியரிங் இருக்கு, பேட்டரி இருக்கு, இன்ஜின் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப எனக்கு நான் உங்களுடைய நண்பர் வச்சுங்களேன், நான் உங்கள்ட்ட கேட்கிறப்பா, என்கிட்ட என் டயர் பஞ்சரா போச்சு, ஸ்டெப்னி இல்ல, ஒரு டயர் வேணும், உங்ககிட்ட ஸ்டெப்னி இருந்தா எனக்கு அதை கொடுன்னு நான் கேட்கிறேன். நல்ல கவனி. அப்ப நீங்க இயேசு கேட்கிறாரு, அப்ப நீங்க ஊழியக்காரர் கேட்கிறாரு, ஸ்டெப்னிய
கொடுக்கறதுக்கு பதுவா ஸ்டெப்னி என்ன ஸ்டெப்னி பாஸ்டர், இந்த காரையே நீங்க வச்சுக்கீங்கன்னு காரையை கொடுத்துருவீங்க. இப்ப காரே நீங்க எனக்கு கொடுத்த பிறகு கார்ல இருக்க ஸ்டெப்னி எனக்கு தான் தானே? நல்லா கவனிங்க. கார்ல இருக்க எக்ஸ்ட்ரா டயர் எனக்கு தானே? கார்ல இருக்கிற 4 டயர் எனக்கு தானே? அப்ப அதே மாதிரி உங்க வாழ்க்கையவே நீங்க இயேசுவுக்கு கொடுத்துட்டா எல்லாமே அதோட கூட இருக்கும். எனக்கு தேவை ஸ்டெப்னி, அதை எடுத்துக்கலாம். அது இல்லாம இந்த காரை எனக்கு கொடுத்து, அப்ப உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுவுக்கு கொடுத்துட்டீங்கனாலே எல்லாம் இயேசுவுக்கு கொடுத்த மாதிரிதான். நீங்க தனித்தனியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டா உங்க வாழ்க்கையை மூலமாக தேவன் சகலத்தையும் ஆசீர்வதிக்கும் போது நீங்க உங்க வாழ்க்கையின் மூலமாய் ஜீவன் மூலமாய் பெறுகிறது எல்லாமே இயேசுவுக்கு என்று நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒருவரு கேட்காமையே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சகேயு எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று வேதம் சொல்லு. இயேசு கேட்கவே இல்லை, கொடுத்தான். இன்னைக்கு நம்ம முக்கியமா இன்னைக்கு இந்த நாட்கள்ல பிரசங்கிக்கப்பட வேண்டியது, உங்க ஜீவனை உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் கொடுக்காதிருப்பது எப்படி? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தசம பாகம் காணிக்கையும் முக்கியம்தான். அதை விட உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு மிக முக்கியம். உங்க வாழ்க்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காய் நன்றி, இந்த வசனத்துக்காய் நன்றி. நீங்க பேசியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு கொடுங்கள் என்றார். ஆண்டவரே, இந்த நாள்ல எந்த நோக்கத்தோடு இந்த வசனம் உங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை குறித்து கவனமாயிருக்கணும். நாம் யாரை குறித்தும் நான் தவறாக சொல்லவில்லை. கர்த்தர் அறிவி. ஆண்டவரே, எங்க சபையில நடந்த காரியங்களை சொன்ன இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? ஆத்தும அறுவடை எதிர்பார்க்கிறார். அதற்கு முன்பாக ஆத்தும அறுவடையை செய்ய எங்களை அழைச்சிருக்கிறார். பேதுரு 2 படகுகள் நிறைய மீன்களை பிடித்து கரைக்கு கொண்டு வந்த போது இயேசு அவனை பார்த்து என் பின்னே வா என்று சொன்ன போது அவன் படகையும் மீன்களை விட்டு அவருக்கு பின்னே சென்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? படகுல மீன்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு முன்பா ஒண்ணு இல்லை, தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து பின்னாடி நடந்தான். அததான் இயேசு எதிர்பார்க்கிறார். அந்திரேயாவும் யோவானும் தன் தகப்பனையும் படகுகளையும் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார். தங்கள் ஜீவனை தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து பின்னாடி போனாங்க. 12 அப்போஸ்தலர்களை கூப்பிடும் போது அப்படிதான் நடந்தது. டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிற வருமான அதிகாரியா இருந்த மத்திய எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவோட போனார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு போதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம இயேசுவுக்கு கொடுத்துட்டோம். நமக்குள்ளா எல்லாமே இயேசுவுக்காய் மாறிடும். தனியாய் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிங்க. 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. துதி கனம் மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். வலதுகை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வல்லமையும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.